ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா குலோப் ஜாமுன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்லா ஸ்வீட்டான ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நல்லா குலோப் ஜாமுன் மாவை நல்லா பிசைஞ்சுக்கணும். தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு அதோட கொஞ்சம் நெய் ஊற்றி ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா ஸ்மெல்லாகவும் இருக்கும். நான் சின்ன பாக்கெட் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஜீரா வேணுமோ அதை கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கோங்க. கொஞ்ச நாள் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் நல்லா நமக்கு திக்னஸ் கிடைக்கும். அதோட 3 ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். ஒரு எண்ணெய் சட்டி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நமக்கு எவ்வளோ பொரிச்செடுக்க வேணுமோ அந்த பால்ஸ் எவ்வளோ பொரிச்செடுக்க வேணுமோ அதை தக்கன எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சட்டியில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த பாருங்க, உருட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் பால்ஸு. குலோப் ஜாமுன் மாவு பால்ஸ் உருட்டி வச்சுருக்கேன். அது கிட்டத்தட்ட ஒரு 50-60 கிட்ட நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், குலோப் ஜாமுன். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு, அதில் நம்ம போடுறோம். கலர் மாறணும், வெள்ளை கலராக எடுத்துடாதீங்க. அது மாவாக இருக்கும். நல்லா வெந்து ப்ரௌன் கலராக மாறணும். அப்போ தான் நமக்கு நல்லா உடையாமல் நல்லா இதுவாக கிடைக்கும். அதுபோல் நீங்கள் உருண்டை உருட்டும் போது கொஞ்சம் நேரம் லேட்டாக தான் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அழுத்தி பிடிச்சி நல்லா உருண்டை உருட்டுங்க. விரிசல் விடக்கூடாது. விரிசல் விட்டிங்கன்னா அது ஜீராவில் ஊற்றும் போது எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள், நல்லா இருக்குது பாருங்கள். விரிசல் விடாமல் வந்திருக்கு. எனக்கு எல்லா குலோப் ஜாமுன் உருண்டையும் விரிசல் விடாமல் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கு. நல்லா இந்த கலர் மாறினதுக்கப்புறம் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 உருண்டையாக போட்டு எடுத்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கலர் மாறினதுக்கப்புறம் ஒயிட்டாக எடுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் எடுங்க. இந்த பாருங்கள், போட்டிருக்கேன் பாருங்கள். அதை கொஞ்சம் நேரம் ஒரு 1/4 மணி நேரம் கிட்ட ஊற வச்சிங்கன்னா கலர் மாறிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக்